சரிகம நிறுவன பாடல்களை பயன்படுத்த இளையராஜாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சரிகம நிறுவனம் வசம் உள்ள 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்த இளையராஜாவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு என்ன? சரிகம நிறுவனத்தின் வசம் இருக்கக்கூடிய சுமார் 134 பாடல்களை பயன்படுத்தவோ அல்லது உரிமம் கோரவோ இடைக்கால ஒரு தடையை டெல்லி உயர்நீதிமன்றமானது வைத்திருக்கிறது. 1976 முதல் 2001 வரையிலான காலகட்டத்தில் இளையராஜா இசையமைத்த சுமார் 134 திரைப்படங்களுடைய இசை மற்றும் ஒளிப்பதிவு உரிமைகளை தங்களுக்கே சொந்தம் என கூறி சரிகமா நிறுவனம் தரப்பில் இந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு தொடரப்பட்டது. அந்த திரைப்படங்களுடைய தயாரிப்பாளருடன் முறைப்படி ஒப்பந்தம் செய்து உலகளாவிய மற்றும் நிரந்தரமான காப்புரிமையை தாங்கள் பெற்றுள்ளதாக சரிகமா நிறுவனமானது விசாரணையின் பொழுது தெரிவித்திருந்த நிலையிலும் இளையராஜா இந்த பாடல்கள் தனது சொந்த பாடல்கள் என கூறி அமேசான் மியூசிக், ஐடியூன்ஸ், ஜியோ சாவன் போன்ற டிஜிட்டல் தளங்களில் பதிவேற்றியது சட்டவிரோதம் என சரிகமா நிறுவனமானது வாதத்தை முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் 1957ஆம் ஆண்டு காப்புரிமை சட்டத்தின்படி ஒரு படத்திற்காக உருவாக்கப்படும் இசைக்கு அந்த தயாரிப்பாளரே முதல் உரிமையாளர் என்பதையும் சரிகமா தரப்பான சுட்டிக்காட்டி வாதிட்ட நிலையில் இன்று அந்த மீதான ஒரு இடைக்கால தடையை உயர்நீதிமன்றமானது விதித்திருக்கிறது. சரிகமா படத்தினுடைய நிறுவனத்தினுடைய அந்த ஒரு வாதத்தை ஏற்று இந்த ஒரு இடைக்கால தடையை இளையராஜாவிற்கு அதிகாரப்பூர்வமாக டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் இளையராஜா அல்லது அவர் சார்ந்த பிரதிநிதிகள் சரிகமா வசம் உள்ள அந்த 134 பாடல்களுடைய உரிமைகளை பயன்படுத்தவோ, உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கு உரிமம் வழங்கவோ கூடாது எனவும் இந்த தடை விதிக்கப்படாவிட்டால் சரிகமா நிறுவனத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பீடும் ஏற்படும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி துஷார் ராவ் கடாலே தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டு இந்த ஒரு உத்தரவை இடைக்காலமாக தற்பொழுது பிறப்பித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.